நம்ம கூடவே இருக்கிறவங்க நம்மளை விட்டு எங்க போயிட போறாங்க அப்படின்ற எண்ணம் தான் நல்ல உறவுகளை நாம இழப்பதற்கும் பல பேரோட பிரிவுகளை நம்ம சந்திப்பதற்கும் காரணமா இருக்கு. நம்மோட அலட்சியத்தால தான் நமக்கானவங்களை நம்ம இழக்கிறோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். உண்மை என்னன்னா, ஒருத்தவங்க நம்ம கூட எப்பயுமே இருப்பாங்க அப்படின்றதுக்கு எந்த உத்தரவாதமுமே கிடையாது. நல்ல அன்போட ஒருத்தவங்க நம்ம கூடவே இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் நாம அவங்கள நல்லபடியாக நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது தான். என்ன நடந்தாலும் இவங்க நம்ம கூட தான் இருப்பாங்க, நம்மளை விட்டு போகவே மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது நம்மளுடைய முட்டாள்தனம். நம்ம மேல உண்மையான அன்பு வச்சிருக்கிறவங்க நம்ம கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க அப்படின்றது உண்மைதான். ஆனா நாம அவங்கள அலட்சியப்படுத்துறோம் அப்படின்றது தெரிஞ்சா அவங்க நம்மளை வெறுக்க ஆரம்பிப்பாங்க. நம்மளுடைய அலட்சியத்தை அவங்களால தாங்கிக்க முடியாது. ஒருத்தவங்க அவங்களுக்கான நேரத்தை நமக்கு பொக்கிஷமா தர்றப்ப அதை நம்ம அலட்சியமா பார்த்து அவங்கள புறக்கணிச்சோம்னா அது அவங்கள வெறுப்போட உச்சத்துக்கு கொண்டு போகும். நம்ம மதிக்கிற அளவுக்கு அவங்க நம்மளை மதிக்கல அப்படின்றத அவங்க ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கு காரணம் நம்மளுடைய அலட்சியம் தான் அப்படின்றத அவங்க ஈஸியா தெரிஞ்சுக்குவாங்க. நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருப்போம், அவங்க நம்மளை நேசிக்கிறாங்க, நம்மளை விட்டு போகவே மாட்டாங்க, நம்ம எப்படி அவங்கள பற்றி நினச்சாலும் அவங்க நம்மளை விட்டு போக மாட்டாங்க, நம்ம கூடயே தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம ஈஸியாக நினச்சிக்குவோம். ஆனால் அவங்க நம்மளுடைய அலட்சியத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிப்பாங்க. யாரையும் விட்டுட்டு போயிடுவாங்க. நம்ம கூட தான் இருக்கணும் அப்படின்னு அவங்களை நம்ம கட்டாயப்படுத்தவும் முடியாது. நம்மளுடைய நடத்தையினால தான் அவங்க பிரிஞ்சு போகிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நாம் அவங்க எப்படி நமக்கு மதிப்பு கொடுக்குறாங்களோ அதே மதிப்பை அவங்களுக்கு நம்ம திருப்பி கொடுக்கணும். அதெல்லாம் விட்டு நான் எப்படினாலும் இருப்பேன் ஆனால் நீ என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு யாரையுமே நம்ம கட்டாயப்படுத்த முடியாது. முதல்ல ஒரு மாதிரி, இடையில கொஞ்ச நாள்ல வேற ஒரு மாதிரி, கடைசியில ரொம்ப வேற மாதிரி அப்படின்னு மாறிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த மாற்றமே அவங்கள நம்ம கிட்ட இருந்து பிரிச்சிடும். நம்மளை நேசிக்கிறவங்க நாம பண்ற தப்ப கூட மன்னிச்சிருவாங்க, ஆனா நம்மளுடைய அலட்சியத்தை மன்னிக்கவே மாட்டாங்க. உங்க கூட பாசமா அன்பா அக்கறையா இருக்கிறவங்கள மதிச்சு அவங்கள நீங்க நேசியுங்க. உங்களோட அலட்சியத்தினால அவங்கள தொலைச்சிடாதீங்க. ஒரு முறை நம்ம தொலைச்சிட்டோம்னா அவங்கள மீண்டும் நம்ம அடைய முடியாது, அந்த அன்பை பெற முடியாது, அந்த அக்கறையை நம்ம வாங்க முடியாது, அவங்களுடைய உடனிருப்பையும் நம்ம வாங்க முடியாது. அதனால அலட்சியத்தால எந்த அன்பையும் தொலைச்சிடாதீங்க. அன்பு அப்படின்னாவே பிறருக்கு கொடுத்து அதை நம்ம வாங்கிக்கணும், அவ்வளவுதான். அதை விட்டுட்டு அலட்சியப்படுத்தணும்னா அந்த அன்பு அழிந்து போயிடும். அதை அழியாம பாதுகாத்துக்கங்க. மனதோடு நான், உங்கள் அன்பு.